உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் வந்து துபாயில கோலாகலமா நடந்துகிட்டு இருக்குது. ஏன் வந்து துபாயை வந்து சூஸ் பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல தானே நடக்க வேண்டியதா இருந்தது. ஏன் வந்து துபாயில நடக்குது அப்படின்னா, பங்களாதேஷ்ல ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிற காரணமா அந்த இடத்துல வந்து நடத்த முடியாது. ஸோ அதனால ஐசிசி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிசிசிஐ கிட்ட வந்து கேட்டாங்க, இந்தியாவில் இந்த மாதிரி நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு பிசிசிஐ என்ன சொன்னாங்கன்னா, தங்களோட தரப்புல இருந்து இங்க வந்து இந்த அக்டோபர் நவம்பர் மாசம் வந்து மழை பொழியும். ஸோ அதனால வந்து மேட்ச் வந்து தடைபடலாம். அதனால இங்க நடத்த முடியாது அப்படின்றத திட்டவட்டமா வந்து பிசிசிஐ வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க ஐசிசி கிட்ட. ஸோ ஐசிசி அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி ஓகே துபாயில நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணதால தான் இப்போ உமன்ஸ் கிரிக்கெட் T20 வேர்ல்ட் கப் வந்து துபாயில வந்து நடந்துகிட்டு இருக்குது. நேத்தி முதல் மேட்ச் வந்து இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க வந்து குரூப் ஏல வந்து இருக்காங்க. குரூப் ஏல எல்லாருமே வந்து வெயிட்டான டீமா தான் இருந்திருக்காங்க. நியூசிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, இந்த 5 டீம் வந்து வெயிட்டான டீமாவே இருந்துகிட்டு இருக்காங்க. நேற்று முதல் மேட்ச் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து வந்து களத்துல இறங்கினாங்க. நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாஸ் வின் பண்றாங்க. டாஸ் வின் பண்ணி அவங்க பேட்டிங்கை வந்து சூஸ் பண்றாங்க. அவங்க என்னமோ இந்த துபாய் பிச்சை வந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங் இறங்கின உடனே இந்த பேட்ஸும் அப்புறம் பிளிமர் இந்த 2 பிளேயரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அருமையான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்தாங்க அவங்க டீமுக்கு. ஒரு 60 ரன் வரைக்கும் எந்த ஒரு விக்கெட்டுமே விழல. அதுக்கப்புறம் பின்னாடி விக்கெட் விழ ஆரம்பிச்சிருந்தாலும் நியூசிலாந்து டீமோட கேப்டனான சோஃபியா டிஃபைன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஒரு அரை சதத்தை அடிக்க 57 ரன் அடிச்சு டீமை வந்து கரை சேர்த்தாங்க. மொத்தமாவே அவங்க டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 160 ரன்னுக்கு 4 விக்கெட் வந்தது. இது வந்து T20ல வந்து ஒரு ஓகேவான ஸ்கோர் தான். எந்த விதத்திலையும் இது ஒரு குறைவான ஸ்கோரும் கிடையாது. ஆவரேஜான ஸ்கோர் தான். ஓகே எப்படியும் வந்து இந்தியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்து செகண்ட் இன்னிங்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து எடுத்த உடனே இந்தியாவுக்கு வந்து அதிர்ச்சி காத்திருந்தது. ஸ்மிருதி மந்தனா அவுட் ஆயிட்டு போறாங்க. கேப்டனான கவுர் அவங்களும் வந்து அவுட் ஆகுறாங்க. அதுக்கடுத்து மலமலமலும் விக்கெட் விழுந்துகிட்டே இருக்க இந்தியா வந்து 100 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 110 ரன்னோ ஏதோ அடிச்சுட்டு 57 ரன் வித்தியாசத்துல நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. இதுல வந்து என்னன்னா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டே போடலை அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. இந்த உமன்ஸ் டீம் வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் ஒரு எஃபர்ட்டே போடலை. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண வந்து தவறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ரொம்ப அடிச்சு ஆடாம நின்று பொறுமையா சிங்கிள்ஸா தட்டி ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் அடிச்ச ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லையா பவர் பிளேலயே வந்து நல்ல ஸ்கோரை வந்து பில்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து பவர் பிளேல தான் வந்து நியூசிலாந்து டீம் வந்து ஸ்கோரை வந்து அதிகமா அடிச்சு பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் அந்த ஸ்கோர் வந்து ஒரு 160 ரன் வரைக்கும் போறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது. அது மட்டும் இல்லாம விக்கெட்டும் அவங்க விடலை அவ்வளவு சீக்கிரத்துல. ஒவ்வொரு விக்கெட் விழுந்ததுன்னா அதுக்கு ரொம்ப கேப் இருந்தது. ஆனா இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, விக்கெட் வந்து ஒரு விக்கெட் விழுந்ததுன்னா அடுத்த விக்கெட் மலமலன்னு விழுது. அவங்க வந்து ஸ்டாண்டிங் பண்றாங்க. இவங்க வந்து நிக்க மாட்டேன்றாங்க. பாலை வந்து ஃபேஸ் பண்ணி அது சிங்கிள்ஸா கன்வெர்ட் பண்ணல. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணல. இவங்களே பாலை வீணடிக்கிறாங்க. ஒரு ஃபுல் டாஸ் பால் போடுறத அடிக்க தெரியல இவங்களுக்கு. சரியா வந்து மீட் ஆகல. அதுதான் ஒரு முக்கிய பிரச்சனையா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்ச் தான் இருக்கு. இன்னும் ஒரு 4 மேட்ச் இருக்குது. இந்த 4 மேட்ச்லயே வின் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து உமன்ஸ் டீம் வந்து முன்னேறும். அடுத்து யாரை சந்திக்க போறாங்க அப்படின்னா பாகிஸ்தானை தான் சந்திக்க போறாங்க. பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வந்து அல்டிமேட்டா ஒரு மேட்சை வின் பண்ணி ஸ்ரீலங்காவை போட்டு தாக்கிட்டு தெம்பா வந்து இருக்கிறாங்க. இன்னைய மேட்ச்ல யார் யார் வந்து களத்துல சந்திக்க போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா விசஸ் ஆஸ்திரேலியா. இதுல எப்படியும் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ண போறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப்பை அதிக முறை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற யாருமே வந்து கிடையாதுங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் தான் வந்து அதிக முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, இப்போ உமன்ஸ் டீம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்த நியூசிலாந்து இந்த 3 டீம் உமன்ஸை வந்து பாருங்களேன். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா மென் மாதிரியே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உடம்பு கட்டுக்கோப்பா இருக்கும். அதனாலதான் அவங்க 6 அடிக்கிறதுக்கும் சரி, பாடியோட ஃபிட்னஸும் சரி நல்லாவே இருக்கு. அவங்க மேட்ச் வின் பண்றதுக்கு அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்போனண்ட்ல இருக்கிற பேட்ஸ்மேன் பவுலரை வந்து பார்த்தாலே வந்து அடுத்த ஆப்போனண்ட்ல இருக்கவனுக்கு பயம் வரும். அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்காங்க ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து, நியூசிலாந்துல இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே. ஆனா இந்தியா, இந்த ஸ்ரீலங்கா எல்லாருமே பார்த்தோன்னா ஒட்டுக்குச்சி மாரி ஒல்லியாவே இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து ஒரு இதுல எனர்ஜி இருக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட்டா தான் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம
அடுத்த மேட்ச்ல வந்து இந்தியா வந்து கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னோட ஆசையும். வின் பண்ணி ஆகணும். இப்போ என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணாங்களோ இது எல்லாத்தையும் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த மேட்ச்ல நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க வின் பண்ணி இந்த வருஷம் கப்பை வந்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களோட ஆசையா இருந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.